ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன கூடையோட அளவுகள் அதுக்கப்புறமா எப்படி போடணுங்கிறதையும் பார்க்கலாம். இதில் நான் 2 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரோலுக்கு கம்மியாகவே ஆகிருக்கு. அடி வந்து ஒரு 16 லைனும் மேலே 15 லைனும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒயரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கவரை பிரிக்காமல் நான் வந்து இந்த ஒயரை எடுத்துக்கிறேன். விரல் விட்டு இந்த ஒயரை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கேலில் வந்து 4.5 அடி நம்ம எடுத்துக்கலாம். தாராளமாக 4.5 அடி போதும். வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்குறேன். இது 4.5 அடி இருக்குது. ஒரு ஒயர் கட் பண்ணிக்கிட்டு நம்ம இதிலே வந்து ஒரு 16 ஒயர் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4.5 அடி கரெக்டாக எடுத்தாச்சு. 16 ஒயரில் வந்து 10 ஒயர் ப்ளூ ஒயரும் 10 ஒயர் வந்து வயலட் ஒயரும் 6 ஒயர் வந்து அந்த ஒயிட் கலர் ஒயரும் நம்ம எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் ஒரு 2 அடிக்கு ஒயர் கட் பண்ணிக்கலாம். இது வந்து சைடு ஒயருக்காக. அந்த 2 அடி அளந்த இடத்த மடிச்சுக்கிட்டு கட்டோடு இருக்கிற ஒயர் வந்து 2 அடி எடுத்துகிட்டு நம்ம மடிச்சுக்கிறோம். இப்போ ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க ஒயரை மடித்து இந்த லூப்பில் விட்டு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு நான் ஒரு சின்ன ஷார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை தெரியாதவங்க வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி பாக்ஸ் நாட் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒயரும் மேலே இருக்க ஒயர் வந்து ரெண்டும் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. ரொம்பவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பியும் அதை லூஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஒயரை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 5 ஒயர் வயலட் கலரும் அந்த பக்கம் 5 ஒயர் வயலட் கலரும் சென்டரில் வந்து அந்த 6 ஒயர் ஒயிட் கலர் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஒரு ரோ மட்டும் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். மிச்சம் இருக்க எல்லா ஒயரையும் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒயர் இது சமமாக வரணும் அப்படின்னாக்க நம்ம ஒயர் வந்து மடிக்கும் போதே மிச்சம் இருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒயர் வந்து மடிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து அந்த பின்னாடி இருக்க ஒயரை வந்து அதிகமாக வச்சுட்டு நம்ம போடணும். மேலே இருக்கிறது கம்மியாகவும் அடியில் இருக்கிறது அதிகமாக வச்சுட்டு போடும்போது நம்ம பின்னாடி இருக்க ஒயரில் தான் வந்து எடுத்து அந்த ஹோல்குள்ளே விடுவோம். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சரி பார்க்காமலே வந்து உங்களுக்கு அளவுகள் சரியாக இருக்கும். நான் இதை பற்றின இன்னும் ஒரு சின்ன ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் 2 பக்கம் இருக்க ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த சைடு ஒயர் வந்து நம்ம 2 அடி எடுத்திருக்கோம். சென்டர் தெரியணுன்றதுக்காக அங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். மறுபடியும் வந்து சைடு ஒயரை அளந்துட்டு நம்ம அங்கேருந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தமாக இதில் வந்து ஒரு 8 லைன் போட்டுக்கலாம். மேலே வந்து ஒரு 4 ஒயரும் கீழே வந்து ஒரு 3 லைனும் போட்டுட்டு சென்டரோடு சேர்த்து 8 லைன் போட்டுக்கலாம். நீங்கள் சைடு ஒயர் அளக்கும்போது எப்போதும் சென்டர் ஒயர்லேயே அளங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லைனாக நீங்கள் அளந்து போகிறப்போ உங்களுக்கு வந்து ஒயர் வந்து குறைய ஆரம்பிக்கும். 4வது லைன் போடுறப்ப கண்டிப்பாக ஒயர் குறையும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 1/2 அடி வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், இப்போ 8 லைன் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு.
இப்போ நம்ம மேலே போட்டுக்கலாம். ஒரு 8 இன்ச் வந்து நான் ஒயர் வந்து விட்டு மடிச்சுக்கிட்டு, நான் வந்து 2 நாட் விட்டு 3வது நாட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 8 இன்ச் அளவுக்கு நான் ஒயரை மடிச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு நாட் இருக்குது. நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு அந்த கட்டோட இருக்கிற ஒயரை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். இந்த ஒயரில் வந்து ஸ்டார்டிங் போட்டதை வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு பின்பக்கமாக கொஞ்சம் மேலே ஒயரை தள்ளினோன்னா மேலே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து இந்த கட்டோட ஒயரை வந்து மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே விட்டுட்டு லூஸ் பண்ண ஒயரோட எண்டு பகுதியை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஜென்டிலாக நம்ம டைட் பண்ணோன்னா அழகாக அந்த நாட் தெரியாமல் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதுலேயே வந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ அந்த 8 இன்ச் ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து அதே லைனில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து சொருகி விட்டுக்கலாம். இந்த லைன் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கையோடு சொருகிடுங்க. கூடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொருகணும்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ அது ஒயர் போகிற வாட்டத்துக்கு அந்த மாதிரி நீட்டாக நம்ம சொருகிக்கலாம். இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். எனக்கு இவ்வளோ தான் ஒயர் வந்திருக்கு. அதனால் இது நம்ம கட் பண்ண போகிறோம். சைடில் வந்து நம்ம 2 அடி விட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த சைடெலாம் வந்து ஒயர்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. இது மாதிரி ஒரு லைன் மடக்கிட்டு நம்ம வந்து போட சொருகி விட்டுக்கலாம். எனக்கு 15 லைன் கிடச்சிருக்கு. இதில் ஹைட்டு 15 லைன். நம்ம இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கூடையை நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜும் கம்மியாக தான் இருக்கும். அளவுகள் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து சைடு ஒயர் வேறு அளவும் அடி ஒயர் வேறு மாதிரியும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிருக்கு. சைடு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா அதே அளவு எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நீட்டாகும். இங்கே பாருங்கள், ஒரு கட்டில் எனக்கு இவ்வளோ மிச்சமாகிருக்கு. இதை நம்ம பொடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து 3 ஒயர் கைப்பிடி போட போகிறேன். நான் வந்து ஒரு 4.25 அளவு நான் எடுத்திருக்கேன் ஒயரு. .10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 3 ஒயரை சரிசமமாக வச்சு நம்ம இந்த மாதிரி கீழேந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு கிராஸ் மாதிரி போட்டுக்கலாம். கிராஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேன்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒயர் மேலே இருக்குது. இப்போ நான் இந்த ஒயரை கீழே வச்சு அடுத்த ஒயருக்கு மேலே வைக்கிறேன். அந்த ஒயர் மேலே வந்திருக்கிறதுனால இந்த ஒயரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வருது. இப்போ அந்த ஒயர் வந்து நம்மளுக்கு கீழே இருக்குது. நான் இந்த ஒயர் மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒயரை முதல்ல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு
நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின்னிக்கலாம். இது வந்து லாக் ஆகிருக்கு, லெஃப்ட் சைடு வந்து லாக் ஆகிருக்கு. லாக் ஆன சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த சைடு லாக் ஆகிருக்கோ அந்த சைடில் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த சைடு லாக் ஆகிருக்கு, லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மேலே கீழே மேலே அந்த மாதிரி வயரை டைட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெளியில் கிளம்பணுன்னா ஏதாச்சும் வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி வீடை லாக் பண்ணிவிட்டு போவோம். அந்த மாதிரி லாக் ஆகிருக்க சைட்லேருந்து வயரை எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு மட்டும் அந்த லாக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எந்த வயர் இருக்கோ அதை வந்து இந்த வயருக்கு அடியில் செகண்ட் வயரை விட்டு எடுத்துக்கலாம். மேலே இருக்க வயரை விட்டுட்டு செகண்ட்லேருந்து சென்டரில் கொடுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாக்காக இருக்க வயரை எடுத்து சென்டருக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அழகாக கடகடன்னு போட்டுட்டு பார்க்கலாம். இது வந்து எனக்கு ஒரு 1.10 இன்ச்சஸ் எனக்கு வந்து வயர் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஹேண்டில் தெரியுதோ அதை வச்சுட்டு நீங்கள் முதல்ல கூடையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். போட போட உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வரும். இந்த கூடை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா கல் மாதிரி அவ்வளோ திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே இருக்க ஃபஸ்ட்டு இருக்க வயரை மட்டும் எடுத்து சென்டருக்குள்ளே விட்டு எடுத்து எல்லாமே திரும்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம அளந்துட்டு இதோட வர வயரையே வந்து எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு வழவழப்பாக்கம் வந்து மேலே தெரிகிற மாதிரி நம்ம சொருகிட்டு உள்ளே எல்லாத்தையும் சொருகி விட்டுறலாம். நான் மேலே இருந்து 4வது போட்டுட்டு அதை 2 சைடும் வயரை வந்து உள்ளே சொருகி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே சொருகினதுக்கப்புறமா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 2 வயராக எடுத்து ஒரு நாட் போட்டு பிடிச்சிக்கலாம். ரெண்டு வயராக மொத்தம் 3 நாட் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டே அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்டு சொருகுங்க. அதுக்கப்புறமா மிச்சம் எல்லாத்தையும் சொருகிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி லூஸ் விட்டுட்டா லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டுட்டு மிச்சமான அந்த வயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி இந்த மாதிரி அழகான உங்களுக்கு ரெடி.